நல்ல நாளில் ஏன் அசைவம் சாப்பிடக்கூடாது? நல்ல நாளில் எதற்காக அசைவம் சாப்பிடக்கூடாது? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். நல்ல நாள்னா என்ன? நல்ல நல்லா பூஜை பண்ணுற நாள், வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, விசேஷ நாள்னா தீபாவளி, பொங்கல், ஆ இந்த மாதிரி விசேஷ நாள் அன்னைக்கு தான் சாமிக்கு பூஜை பண்ணுவோம். ம் ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சாமியை பிடிக்கும். அந்த சாமிக்கு உகந்த நாள்னு சிலது எடுத்துக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள்னோ இல்லைன்னா அம்மனுக்கு உகந்த நாள்னோ எடுத்துக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை லக்ஷ்மிக்கு அம்மனுக்கெலாம் உகந்த நாளாக எடுத்துக்கிறாங்க. சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாளாக எடுத்துருக்காங்க. வியாழக்கிழமை இந்த சாய்பாபா கும்பிட்றவங்க அவங்கெல்லாம் வியாழக்கிழமையில் சாப்பிட மாட்டேன்னு விரதம் இருந்துக்கிறாங்க. இப்படிலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அது சாமி கும்பிட்றதுக்கான நாள் அப்படிங்கிறதுனால அந்த நாளில் இது கறிமீனை சாப்பிட மாட்டேன், அசைவத்தை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் வேறு நல்ல நாளுங்கள்லாம் வருது பாருங்கள். அன்னைக்கு ஏதாவது சாப்பிட்லாங்கிறது ஒரு சிலது இருக்கும். அன்றைக்கி மட்டும் அதுக்கானது மட்டும் சாப்பிட்றாங்க. இப்போ சில பேர் தீபாவளி அன்றைக்கோ நம்ம அதுக்கு முன்னாடியோ ஏதோ ஒரு நாள் கறி மீன் சாப்பிடுவாங்க. பொங்கலுக்கு மறுநாள் என்னமோ அது வேறு கறி செஞ்சு சாப்பிடுவாங்க. ஏதோ அதெல்லாம் சிலது இருக்கும். அது எனக்கு சரியாக தெரியல. ஆக நல்ல நாளில் ஏன் கறி மீன் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, சாமி கும்பிட்ற நாளாக இருக்கிறது, அன்றைக்கி அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. சரி, சாமி கும்பிடும்போது ஏன் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா, மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குது. அவங்களுக்கு தெரியலைனாலும் அவங்களோட ஆத்மாவுக்கு உள்மனதிற்கு நல்லா தெரிஞ்சிருக்கிறது. அசைவம் என்பது ஒரு பாவ செயல். அசைவம் என்பது ஒரு பாவ செயல். அந்த பாவத்தை அன்று மட்டுமாவது செய்யாமல் இருக்கலாம். அசைவம் என்பது ஒரு பாவ உணவு. அந்த பாவ உணவை அன்னைக்கு மட்டுமாச்சு செய்யாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் காரணம். ஒரு சினிமாலெல்லாம் சில வித்தியாசமான பழக்க வழக்கம், வித்தியாசமான காமெடிக்கோ இல்லை வேறு எதுக்கோ சொல்லுவாங்க. வித்தியாசமான பழக்க வழக்கம், வித்தியாசமான நம்பிக்கைகள்லாம் சில பேருக்கு இருக்கும். ஒருத்தர் திருடன் இருக்கான்னு வச்சிங்களேன், அந்த திருடனுக்கு நான் வெள்ளிக்கிழமை மட்டும் திருட மாட்டேன், அப்புறம் நான் சண்டை போட மாட்டேன்னு ஒரு கவுண்டமணி ஒரு படத்தில் பெரிய கராத்த மாஸ்டர் மாதிரி சீன் போடுவார். சண்டை போடுறான்னு ஒருத்தன் கேட்க, இல்லை இன்றைக்கி நான் புதன்கிழமை சண்டை போட மாட்டேன், எங்கள் அம்மாவுக்கு ஆகாதுன்றது. இது மாதிரி காமெடித்தனமாக இருக்கிற மாதிரி தான் இதுவும். இன்றைக்கி நான் இதை செய்ய மாட்டேன் அது நான் அப்படிங்கிறது. திருடானாலும் குற்றமானாலும், அதாவது சமூகம் 3 விஷயத்தை தான் இருக்குது. அறம்ங்கிறது 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அறம் என்பது 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. 1 பாவ புண்ணியம் அப்படிங்கிற ஒரு வகையறா. பாவம் எது புண்ணியம் எது அப்படிங்கிறது ஒரு வகையறா. பாவம்னா என்னன்னா, அடுத்த ஜீவன்களுக்கு தீங்கு செய்யாமை இருப்பது நல்லது. அடுத்த ஜீவன்கள், மற்ற ஜீவன்கள், பிற ஜீவன்களுக்கு உபத்திரவம் கொடுப்பது பாவமாகும். பிற ஜீவன்களுக்கு உதவியாக இருப்பது புண்ணியமாகும். இது ஒரு வகையறா. அடுத்தது குற்றம்னு வரும். அரசாங்கத்தோட அல்லது நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ, ஒரு மாநகராட்சிக்குள்ளே இருந்தாக்கா மாநகராட்சியோட சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கட்டுப்படணும். ஒரு சின்ன கார்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறோன்னா அந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நம்ம கட்டுப்படணும். ஒரு பெரிய மாநிலத்தில் இருக்குன்னா அந்த மாநில சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கட்டுப்படணும். இந்தியாவுக்குள்ளே இருக்கிறோன்னா இந்த நாட்டுக்குள்ளே இருக்கணும், இந்த நாட்டோட சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கட்டுப்படணும்னு இருக்குது. ஆக சட்டத்திட்டம்னு பேர். இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருந்தாக்கா அது குற்றம் இல்லை. அதுலேருந்து விலகி இருந்தால் அதெல்லாம் குற்றமாகும். அதை மீறி செய்தால் அதெல்லாம் குற்றமாகும். ஆக குற்றம் இல்லைங்கிறது 2வது வகைரா. இது அரசு நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அரசு மற்றும் நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இது 1 பாவ புண்ணியம், அது ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயம். அடுத்த ஆத்மாவுக்கு, அடுத்த ஜீவனுக்கு, உயிரினங்களுக்கு தீங்கு செய்கிறது, செய்யாமல் இருக்கிறது, உதவுறது அப்படின்னு 3. உதவி செய்தால் புண்ணியம், தீங்கு செய்தால் பாவம், 2மே செய்யாமல் இருந்தால் ஒன்றுமில்லை, நியூட்ரல். அதுபோல் சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் அது தவறு இல்லை. சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பது எதுவுமே தவறில்லை. சட்டத்துக்கு மீறி நடப்பது குற்றமாகும். அது ஒரு விஷயம். இப்போ 3ஆவதாக ஒன்று இருக்குது, சொசைட்டின்னு, சமூகம்னு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூகத்தில் இருப்பான். அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்குன்னு ஒரு மொராலிட்டி இருக்கும், ஒழுக்கங்கள் இருக்கும்.
இந்த ஒழுக்கத்தை வந்து மீறாமல் இருக்கிறது. இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாதுன்னு அவங்க கொடுத்து வச்சுருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு வகையறாக இருக்குது. இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்னு இருக்கும். ரொம்ப மோசமானதெல்லாம் இந்த இந்தியாவுக்குள்ளேயே சிலதெல்லாம் இருக்குது. நம்மலாம் வந்து அதிர்ச்சி அடைகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த சமூக பழக்க வழக்கங்கள்லேருந்து 1, 2 சொன்னாக்க ஒரே ஒன்றா சொல்கிறேன் கேளுங்க. சமூகம் என்னன்னா, ஒரு காலத்தில் வந்து திருமணம் ஆனவர்கள் 2வது திருமணம் பண்ணி வைக்கிறதில்ல. இந்த சொசைட்டியில் என்ன பண்ணுவாங்க, 2வது திருமணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதாவது பெண்களுக்கு. ஆண்கள் எத்தனை வேணாலும் பண்ணலாம். இந்த சமூகத்தை எதால் கட்டுப்படுத்தலாம்னா சட்டத்தால் கட்டுப்படுத்தலாம். இப்போ வந்து எல்லாருக்கும் ஒரு திருமணம் தான் இருந்தது. இஸ்லாமியர்கள் மட்டும் அவங்களுக்குன்னு தனி சட்டம் இருந்தது. இப்போ அதையும் மாற்றிட்டாங்க. அவங்களுக்கும் அந்த மாதிரி தனி சட்டம் இல்லை. யாராக இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையில் ஒருத்தர் தான், எல்லாருக்கும் ஒரு திருமணம் தான் அப்படின்னு மாற்றிட்டாங்க பாருங்கள். இந்த சொசைட்டிலேருந்து அது கொஞ்சம் சொசைட்டியை அடக்கணுன்னாக்கா அந்த சட்டத்திட்டங்களால் தான் முடியும். இப்படி இருக்குது இல்லையா? இப்போது கல்யாணம் ஆனதுக்கப்புறமா 2வது கல்யாணம் பண்ணிக்கலாங்கிறது இப்போ இருக்குது. அந்த காலத்தில் அதெல்லாம் நினச்சி பார்த்தாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அது பெரிய அவமானகரமான விஷயம், பெரிய புரட்சிகரமான விஷயம். அவமானகரமான விஷயமா இருந்தது, அப்புறம் புரட்சிகரமான விஷயமாகிடுச்சு, இப்போ வாடிக்கை ஆகிடுச்சு, இப்போ தெருவுக்கு நாளில் அந்த மாதிரி ஆகிடுச்சு. அப்புறமா என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் நாளில் குடும்பத்துக்கு ஒன்றுன்னு ஆகிடப்போகுது. அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி ஸ்கூலில் சேர்க்கும்போது ஃபஸ்ட்டு பேரண்ட்டு, செகண்ட் பேரண்ட்டு, கரண்ட்டு பேரண்ட்டு அப்படின்னு 3 போட போகிறாங்க. அம்மா அப்பா பேர் எழுதுனாக்கா இந்த மாதிரி போடுவாங்க. இதில் எதிர்காலத்தில் வரப்போகிறது தான் இது. இந்த மாற்றத்தை நம்ம கண்ணாலே நம்ம பார்த்துன்னு தான் இருக்க போகிறோம். இப்படி மாறப்போகுது. புரியுதுங்களா? இது வந்து சொசைட்டியில். இதுதான் சமூகத்தில் மாற்றங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் இது. சட்டத்திட்டங்கள் நாட்டில் மாறிக்கிட்டே இருக்கும், எல்லா இடத்துல மாறிக்கிட்டு இருக்கும். ஒழுக்க திட்டங்கள் அப்படிங்கிறது சமூகத்துக்கு மாறுபடுற மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டும் இருப்பாங்க. இப்போது ஒரு சமூகத்துக்கு இன்னொரு இடத்துக்கு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் வந்து எந்த ஏரியான்னு குறிப்பிட்டு சொல்லலை, உங்களால் முடிஞ்சால் தேடி கண்டுபிடிச்சிங்க. நார்த் ஈஸ்ட் மாநிலத்தில் ஒரு கிராமத்தை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய காட்டுவாசி கிராமங்களில், மலைவாசி காட்டுவாசி கிராமங்களில் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு ஆணுக்கு கல்யாணம் பண்ணணும், ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஆண் என்ன பண்ணணும்னா பெண்ணோட தாயாரோட ஒரு வாரம் தாம்பத்தியம் வச்சுக்கிட்டு அந்த அம்மா சர்டிஃபிகேட் கொடுத்தா தான், அதாவது பொண்ணோட அம்மா சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் இந்த மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இவர் சூப்பர் மேன்னு சொல்லிட்டு அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நடக்கும். அவங்க வாயால் சொன்னால் தான் செய்வாங்க. இது ஒரு கலாச்சாரம். இது அதுக்கு இதெல்லாம் நமக்கு இப்போ கேட்கவே முடியுமா? இது நம்பவே மாட்டீங்க நீங்கள். இந்த மாதிரி உலகத்தில் அங்கங்கே விதவிதமான நம்பிக்கைகள்லாம் இருக்கும். சொசைட்டிக்குன்னு சொல்லுவாங்க. சமூகத்தில் ஒரு சமூகத்துக்கும் தனித்தனியான கட்டுப்பாடுகள் உண்டு. அந்தந்த கட்டுப்பாடுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வாழ்ந்துப்பாங்க. இது எல்லாத்தையும் இந்த விஷயங்கள் எல்லாம் இடத்துக்கு இடம், மதத்துக்கு மதம், நாட்டுக்கு நாடு, காலத்துக்கு காலம் மாறிக்கொண்டே இருக்கும். எதுவுமே நிரந்தரமாக இருக்காது. அப்படி தான். ஆனால் மேலே சொன்ன பாருங்க, பாவம் புண்ணியங்கிறது அது மட்டும் எல்லா மதத்துக்கும் பொருந்தும். அடுத்த உயிரினங்களுக்கு அதில் கொள்கைகள் கொஞ்சம் மாறுபடும். ஆனால் அடுத்த உயிரினங்களுக்கு அப்படின்னு சொன்னாக்கா உசந்ததா அப்படின்னாக்கா உலகத்திலே உசந்தமான ஒரு உச்சிதமான அல்லது உயர்தரமானு சொல்கிறேன் நான் தைரியமாக. உயர்தரமான ஒரு மதம் இருக்குது அப்படின்னா ஜெயின மதம். அந்த மதம் என்ன பண்ணோன்னா, நடந்து போகிற பாதையில் கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள் இருந்தால் அதை மெரித்து அது இறந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே அந்த தோகையால் வெண் சாமரம் சொல்லக்கூடிய தோகைகளால் அப்படியே விசிறிக்கிட்டே போவாங்க. அவங்க நடக்கிறதுக்கு முன்னாடி விசிறிக்கிட்டே போவாங்க. அப்படி நடக்க அவங்க விசிற அந்த இடம் வந்து அந்த பூச்சி பொருள்லாம் விலகி போயிடும். அப்படி போவாங்க. அதை விட அவங்க வந்து வாயில் துணி கட்டிப்பாங்க. எது கட்டுறாங்க அப்படின்னா, பேசும்போது இவங்க பரவிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு அந்த பூச்சியெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா என்ன தெரியாது. நீங்கள் வந்து சினிமா தேட்டர்லாம் போயிருந்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் காலத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னாக்கா, அந்த லைட்டில் இருந்து அப்படியே டார்ச் லைட் மூலிமா ஒரு பெரிய லைட்டு அப்படி அடிப்பாங்க. ஸ்க்ரீனில் வந்து போகிறோம். அது அப்படியே வி ஷேப்பில் அப்படியே போகும்.
அது நீங்கள் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரே தூசியாக இருக்கும்ல, அந்த தூசிக்குள்ளே பாதி உயிரினங்கள்லாம் இருக்குது பாருங்க. அதுபோல் நம்ம இங்கே நமக்கு பரவிட்டு இருக்க இந்த இடங்கள்ல எல்லாம் பரவிட்டு இருக்கிற அந்த தூசிகளில் கூட கலந்து இருக்கிற அந்த உயிர் ஜந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து கிருமிகள்லாம் செத்து போயிடக்கூடாது, நம்ம வாய்க்குள்ளே போயிடக்கூடாது. அதை நீங்கள் ஆச்சார அனுஷ்டாங்கத்துக்காக எல்லாம் அவங்க பார்க்கல, அது இறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக துணியை கட்டிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பாவ புண்ணியத்தை உணர்ந்தவங்க அந்த மதம் தான். அதுக்கு அடுத்ததாக தான் இந்த சனாதனம். ஆக்சுவலி இந்த சனாதனன்ற இந்து மதத்துலேருந்து தான் ஜெயின மதமே வெளியே வந்தது. இந்து மதத்தில் தான் இன்றைக்கும் ஜெயினர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பல பேர் அதில் பிரிவுகள்லாம் இருக்க பாருங்கள். அதில் வந்து இப்போ சாமி படம் வச்சு இந்து மதத்தெல்லாம் வணங்கிட்டு இருக்கிறாங்க. லக்ஷ்மி பூஜை பண்ணுறாங்க, தீபாவளிக்கு விசேஷமாக லக்ஷ்மி பூஜைலாம் பண்ணுறாங்க. குபேர பூஜை, லக்ஷ்மி பூஜை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் வெங்கடேச பெருமாள்லாம் தாராளமாக கும்பிட்றாங்க. பாலாஜின்ட்டு அவரெல்லாம் கும்பிட்றாங்க. ஸோ ஜெயினர்கள்லாம் இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான், அதுலேருந்து வந்தவங்க தான் அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக தெரியுது. ஆனால் அவங்களோட கொள்கையில் அந்த பாவ புண்ணிய கொள்கை இதை விட நுட்பமானதாக இருக்கிறது. நம்மளோட சனாதனத்தோட ஒரு நுட்பமானதாக இருக்கிறது. அதுபோல் மதம் சார்ந்த விஷயங்களில் சில கொள்கைகள் அப்படி இப்படி இருக்கும். ஆனால் பிற ஜீவன்களுக்கு துன்பம் கொடுக்கறது, அழிக்கிறது இதெல்லாம் பாவத்தை சேர்ந்தது தான். அப்படின்றதுனால அந்த பாவ செயலை கடவுளை வணங்கக்கூடிய அந்த ஒரு நாள்லையாச்சும் செய்யக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் மக்கள் நல்ல நாளில் அசைவத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நல்ல நாளில் பூஜை பண்ணால் டபுள் நமக்கு பல மடங்கு நன்மை தரும்னு சொல்கிறோம். நல்ல நாளில் செஞ்சால் பல மடங்கு நன்மை தரும். அதெல்லாம் உண்டா அப்படின்னா நேரங்காலம் கண்டிப்பாக உண்டு. எல்லாத்துக்கும் கண்டிப்பாக உண்டு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த நேரங்காலம் பார்த்து பண்ணும்போது அந்த செயல் வந்து பல மடங்கு மாறிக்கிட்டே வருங்க. சக்தி வந்து கூடிக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு அப்படி மாறிக்கிட்டே வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கந்த சஷ்டி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக ஒரு நாள் படித்தா அதுக்கு 10 மார்க்கு 10 மதிப்புன்னு வச்சுக்கங்களேன். அந்த கந்த சஷ்டியை செவ்வாய்க்கிழமையில் படித்தாக்கா அதுக்கு இன்னொரு 10% கூடும். செவ்வாய்க்கிழமையிலே செவ்வாய் ஓரையில் படிச்சிங்கனாக்கா இன்னொரு 10% கூடும். செவ்வாய் ஓரையிலே சஷ்டி திதியும் சேர்ந்து வந்துருந்ததுன்னா அந்த செவ்வாய்க்கிழமையை அப்படின்னாக்கா அதுக்கு இன்னொரு 10%. அதோடு சேர்ந்து முருகருக்குரிய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய விசாகம், கிருத்திகை, பூசம் போன்ற நட்சத்திரங்களை பண்ணும்போது இன்னும் அதிகமாக இருக்குது. ஆக இதை 1க்கு 10 மார்க்கு. அதுலேயே வந்து ஒரு உத்ராட்ச மாலையை போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் அதை படிச்சிங்கன்னா அது இன்னும் ஒரு 10% கூடும். அந்த மாதிரி நான் இப்போ சிவராத்திரி போச்சு 2 நாளுக்கு முன்னாடி. சிவராத்திரி அன்றைக்கி நமசிவான்னு சொன்னாக்கா அதுக்கு பலன் எத்தனை மடங்குன்னா 100 மடங்கு பலன் சொல்கிறாங்க. வில்லுவத்தை போட்டுக்கிட்டே சொன்னால் 1000 மடங்கு பலன். உத்ராட்சத்தை போட்டுக்கிட்டே சொன்னாக்கா அதுக்கு அப்படின்னு ஒன்றா 10 மடங்காக மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகிறாங்க. அதுபோல் நல்ல நாளில் சாமி கும்பிட்டா பலன் அதிகங்கிற மாதிரி நல்ல நாளில் பாவ உணவு அல்லது அசைவ உணவை சாப்பிட்டா பாவங்கள் பல மடங்கு இருக்கும். அதனால் நல்ல நாள்லையாச்சு அதை விரதமாக எடுத்துக்கொண்டு நிறுத்த வேண்டாம். இதை நிறுத்தணுங்கிறது அது நீங்கள் விரதம்னு சொல்லிடுறது. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், விரதம் இருக்கிறேன். விரதம்னா நான் சோறு தான் சாப்பிடாமலாம் இருக்க போகிறது இல்லை, அசைவத்தை சாப்பிடாமல் இருக்க போகிறது. நம்மளால் முடிஞ்சதை விரதமாக இருக்கிறோம். இத்தனை வருஷமாக இத்தனை ஆண்டுகளாக நான் வந்து வெள்ளிக்கிழமையில் சாப்பிட்டதே இல்லைனாக்க அதுவே ஒரு பெருமை தான், கௌரவம் தான், அதுவே ஒரு விரதம் தான், அதுவே ஒரு தவம் தான். நான் வெள்ளிக்கிழமை சாப்பிட்டதே கிடையாது, நான் செவ்வாய்க்கிழமை சாப்பிட்டதே இல்லை, நான் சனிக்கிழமை இந்த சாமிக்காமல் சாப்பிட்டதே இல்லை, நான் வியாழக்கிழமை குருக்காக நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் பாருங்கள். அதுதான் பெருசு. ஐயப்பன் மாலை போட்டிருக்கும் போது 48 நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க. 7 வாரம் 6 வாரம் சொல்லுவாங்க அவங்க. ஆக்சுவலி ஒரு மண்டலங்கிறது 7 வாரம், 7 48 நாளைக்கு என்னமோ சாப்பிட மாட்டாங்க இல்லையா? அதுபோல் அதெல்லாம் விரதம் இருந்து செய்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். காரணம் என்னென்னா இதுதான். ஏன் அதை சாப்பிடக்கூடாது? அந்த உணவுக்கு பாவத்தன்மை உண்டுங்கிறதுனால சுப நாளில் அதை தொடக்கூடாது. நன்றி, வணக்கம்.